ஒகண்டு மிச்சிசை இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை, சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தலகணம். இந்த ரெண்டத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மனுஷங்களை வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வருவாங்க போவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா 5 வரல வந்து ஒன்று போல் இருக்காது. அதே மாதிரி எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஸோ எல்லா மனுஷங்களுக்கும் காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம லைஃப்பில் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்ட சில மனுஷங்களையும் நம்ம பார்த்துருப்போம். நாமளும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் தாழ்மன பணவியில் வந்து பாதிக்கப்பட்டிருப்போம். அதே மாதிரி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் தலகணத்தால் இருக்கக்கூடிய சில மனுஷங்களை பார்த்துருப்போம். அதே மாதிரி நாமளும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் தலகணத்தால் வந்து பாதிக்கப்படுவோம். ஸோ எதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வருது, ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். முதல்ல இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்ப்போம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு 3 வகையாக பாடலாம், 3 வகையாக நம்ம சொல்லலாம். முதல் விஷயம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா எதனால் வருது அப்படின்னா, முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்பீரியன்ஸ் வைஸ் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். ஸோ சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இல்லையோ, ஸோ நம்ம ரொம்ப கருப்பாக இருக்கோமோ, இல்லை நம்ம ரொம்ப குண்டாக இருக்கோமோ, இல்லை நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கோமோ, இல்லை நம்மக்கிட்ட ஏதோ ஒரு குறைபாடு இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி உருவத்தின் அடிப்படையில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தாழ்வு மனப்பான்மை வந்து வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா திறமையின் அடிப்படையில், ஸோ திறமையின் அடிப்படையில் சென்ஸ் நம்மளுக்கு படித்தா படிப்பு வர மாட்டேங்குது, ஸோ ஸ்போர்ட்ஸ் விளையாட போனால் நம்மளுக்கு ஒழுங்காக விளையாட தெரில, நம்மளுக்கு வந்து எதுவுமே ஒழுங்காக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திறமையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வரும். மூணாவது பார்த்திங்கன்னா பணத்தின் அடிப்படையில், ஸோ அவங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க, ஸோ நம்ம தான் ஏழையாக இருக்கோம், நம்ம அப்பா அம்மா தான் ஏழையாக இருக்கோம், நம்மளுக்கு தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, ஸோ நம்மளால் கார்லலாம் போக முடியுமா, ஃப்ளைட்லலாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தின் அடிப்படையில், பொருளாதார அடிப்படையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வரும். இந்த 3 வகையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து மனுஷங்க வந்து தாழ்வு மனப்பான்மையால் வந்து பாதிக்கப்படுவாங்க. இது ரொம்ப ஒரு இயற்கையான ஒரு விஷயம் சொல்லலாம். அதே மாதிரி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தலகணத்தை எடுத்துக்கோங்க. ஸோ தலகணமாக வரவங்க எதுக்காக தலகணமாக இருக்காங்க அப்படின்னா இதே 3 அடிப்படையில் தான். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, 6 பேக் 8 பேக்லாம் வச்சுட்டு. பசங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே ஜம்பாக அப்படி பயங்கரமாக இருப்பாங்க. அதுவே பொண்ணுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கலராக ஹைட் அண்ட் வெயிட்டாக பயங்கர அழகாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து ஒரு 10 பசங்க வந்து பார்ப்பாங்க, பார்க்குறதுனால தான் பெரிய ஒரு அழகி அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு பேரழகி அப்படிங்கிற ஒரு திமிர் இருக்கும். அது மாதிரி பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து சில பசங்க வந்து ஏதாவது ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டான்னா தன்னை ஒரு ஹீரோவாக நினச்சிக்கிடுவாங்க. இந்த மாதிரி அழகின் அடிப்படையில் வந்து தன்னை ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிடுவாங்க, ஒரு பெரிய ஹீரோவாக பெரிய ஹீரோயினாக கற்பனை பண்ணிக்கிட்டு வந்து ஒரு சின்ன சர்க்கிளை வந்து வாழ்வாங்க. இந்த மாதிரி இடங்களில் வந்து தலகணம் வருது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திறமையின் அடிப்படையில் சில பேர் ஈஸியாக படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவாங்க. ஸோ பெரிய பெரிய விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து சாதிப்பாங்க, நல்லா ஸ்போர்ட்ஸில் ஆடுவாங்க. இந்த மாதிரி திறமையின் அடிப்படையில் வந்து தலகணம் வருது. அதுமாதிரி பார்த்திங்கன்னா பணத்தின் அடிப்படையில் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா கோடீஸ்வர பிள்ளையாக பிறந்திருப்பாங்க. அதுமாதிரி பணத்தின் அடிப்படையில் வந்து சில பேத்துக்கு வந்து தலகணம் வரும். ஸோ இந்த 2ல் எது நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் நல்லது. சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நல்லதே கிடையாது. சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு என்றைக்குனாலும் உங்களை வலிக்கி விட்டுரும். ஸோ அதனால் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவீங்க. அது ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அழகு, திறமை, பணம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு பெருசாக சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரவே வராது அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ஆணித்தனமான ஒரு உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம உலகளவிய நிறைய ஆக்டர்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய பிஸ்னஸ்மேன் எடுத்துக்கலாம். ஸோ நிறைய ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி, பொலிட்டீஷியன், நீங்கள் யாரனாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாருமே எல்லாருமே அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ ஷாருக் கான் பற்றி உங்களுக்கு தெரியலையா? ஸோ ஷாருக் கான் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார். ஒரு ஹேண்ட்ஸமுக்கு, ஒரு அழகுக்கு ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்திங்கன்னா ஷாருக் கான் தான். ஆனால் ஷாருக் கானே பார்த்திங்கன்னா அவரோட யங் ஏஜில் வந்து அப்பீரன்ஸ் வைஸில் வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு வந்திருக்காமா. ஸோ பார்க்குறதுக்கு நம்ம வந்து டார்க்காக இருக்குமோ, நம்ம மூக்கு பெருசாக இருக்குமோ, நம்மளால ஹீரோ ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டவுட் வந்து அவருக்குள்ளே இருந்ததா. ஸோ ஷாருக் கான் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷாருக் கான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னு ஷாருக் கானோட அம்மா தவிர யாருமே சொன்னது கிடையாதா. ஆனால் அதுவே சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியாவே சொல்லிச்சு ஷாருக் கான் தான் ஒரு மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் அப்படின்னு சொல்லி இந்தியாவே வந்து சொல்லிச்சு. இந்தியாவில் அத்தனை பொண்ணுங்களும் ஷாருக் கான் ஃபேனாக இருக்காங்க. ஸோ ஷாருக் கானுங்கிற உதாரணமாக வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம்.
ஸோ ஒரு நம்ம அம்பானி ஆகட்டும், ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு அட்டண்டராக இருந்தவர், படிக்காமல் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலான ஒரு மனுஷன் இந்தியாவிலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக மாறினார். ஸோ ஜாக்மா எடுத்துக்கலாம், எலான் மஸ்க் எடுத்துக்கலாம், ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கலாம், ஜாக்கி சான் எடுத்துக்கலாம், ரஜினிகாந்த் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிப்படையில் நிறைய பேர் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈவன் ஆண்கள் எடுத்தாலும் சரி, பெண்கள் எடுத்தாலும் சரி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமைகளை வந்து அவங்க வளர்த்துக்கிடுவாங்க. வளர்த்துட்டு ஏதாவது ஒரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவலில் வந்து ஒரு சக்சீட் ஆவாங்க. அப்படி சக்சீட் ஆனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ஒரு தலகணத்தை வந்து தனக்குள்ளே வர விடாமல் அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் நடுவில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கரெக்டாக பிடிச்சிட்டு பல வருஷங்கள், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு ரோல் மாடலாக வந்து இந்த மாதிரியான மனுஷங்கள் தான் இருப்பாங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டு அது மூலமாக ஓவர் கம் பண்ணி ஒரு ஒரு துறையில் சாதித்தவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களாக மாறுவாங்களே தவிர, இந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்கானுங்க தெரியுமா, ஸோ தான் பார்க்குறதுக்கு பெரிய அழகி நினைக்கக்கூடிய பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இல்லை தான் மிகப்பெரிய ஒரு திறமசாலி நினைக்கக்கூடிய பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இல்லை தான் பெரிய ஒரு பணக்கார விட்டு பையன் நினைக்கக்கூடிய பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த சின்ன சர்க்கிளே வந்து கிடச்சிரும். ஸோ சின்ன சர்க்கிளே கிடச்சதுனால அவங்களுக்கு வந்து அதை தாண்டி அவங்களுக்கு வந்து அவங்க வளரவே மாட்டானுங்க, அப்படியே கிடப்பானுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து தலகணத்தால் யாரெல்லாம் கீழே ரொம்ப கேவலமாக பார்த்தாங்களோ அவங்களே உங்களுக்கு மேலே வந்து போயிடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அடிபடும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 30-35க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அவங்க வளரவே மாட்டாங்க. ஸோ அந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து அடிபடும். சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அதோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடிபட்டுரும் அவங்களுக்கு, அவங்க வளரவே மாட்டாங்க. இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலாம். நிறையா பேர் சக்ஸஸ்ஃபுல்லானவங்களே பார்த்தீங்கன்னா சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டு டவுன் ஆனவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுமாதிரி நம்ம நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஸோ தலகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் சொல்லலாம். தலகணத்தை என்றைக்குமே நம்ம பக்கத்தில் வரவே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணம் வந்து உலகம் பூரா நம்ம எடுத்து சொல்லலாம். ஸோ உதாரணம் ஹிட்லர் கூட சொல்லலாம். ஸோ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா உலகத்தையே ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த தலகணத்தால் தான் அவர் இறந்து போனார். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தலகணத்தால் வந்து தோற்று போனவங்க, இறந்து போனவங்க, தன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண நிறைய பொண்ணுங்களும் இருக்காங்க, நிறைய பசங்களும் இருக்காங்க. ஸோ தலகணம், இந்த சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த திமிரு அப்படிங்கிறது வரவே கூடாது. அதுக்கு பதிலாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வரக்கூடாது. ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்திருந்தாலும் அது ஒன்றும் தப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இன்வால்வ் ஆகி ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் ஒரு சக்சீட் ஆகும்போது ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து கட்டியமாக வந்து பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கஜினி படத்தில் வந்து கூட சொல்லுவாங்க, தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம், என்னால் முடியுங்கிறது தன்னம்பிக்கை, என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது தலகணும் அப்படின்னு சொல்லி சூர்யா படத்தில், சரி கஜினி படத்தில் கூட சூர்யா வந்து ஒரு அருமையான ஒரு வசனம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 2 தராசு மாதிரி வச்சிங்கன்னா அது அப்படியே ஸ்டாண்டர்டாக நடுவில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு 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 செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு உங்களோட பேஷன், உங்களோட இதை பார்த்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ யாரையும் பார்த்து வந்து பொறாமப்பட தேவையில்லை, அதே நேரத்தில் யாரையும் பார்த்து கீழேயும் வந்து நீலாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க தேவையில்லை. யாரும் பெரியவங்க கிடையாது, யாரும் சின்னவங்க கிடையாது. அவங்க நேரம் வரும்போது அவங்கவுங்க பிரகாசிப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களோட நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பி பேஷன்ஸ் அண்ட் ஒர்க் ஹார்ட் அண்ட் பிலீவ் இன் குட்னஸ். உங்களோட என்ன சொல்கிறது, கடவுள் நம்பிக்கை இருந்த கடவுளை நல்லா ஆத்மாத்மா கும்பிடுங்க. இயற்கை மேலே நம்பிக்கை இருந்த இயற்கையை ஆத்மாத்மா கும்பிடுங்க. இயற்கையை ஆத்மாத்மா தொழுங்க. ஸோ உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பாக வந்து வராமல் போகாது. அதனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து வேண்டாம். ஸோ அந்த என்ன சொல்கிறது, உருவத்தின் அடிப்படையிலையோ இல்லை பணத்தின் அடிப்படையிலையோ திறமையின் அடிப்படையிலோ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்கள் பேஷனில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அதில் சக்ஸஸ் கிடைக்கும் போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். அதே மாதிரி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேணாம். சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கானுங்க, அதனால் சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் வேண்டாம். ஸோ அதுக்கு பேலன்ஸ்டாக ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு ஃபைனலான ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து எதை நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்களா இல்லை சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸால் பாதிக்கப்பட்டவங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மைஜி சைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.